நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பறக்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாது, சரியா? போ 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 போ. வனஜா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. யாருக்கிட்ட? எப்படி வரும்? இன்னைக்கு என்னாச்சு? எப்ப படையல் போட்டாலும் கூட்டமா ஒன்னா ஓடி வந்துடும். இன்னைக்கு என்னடான்னா ஒன்ன கூட காணும். அது எப்படி வரும்? அதான் கரெக்டா எல்லாம் செட் பண்ணிருக்கோம்ல. ஆத்தி, பாரு, முன்னோர்களோட ஆசி உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. சரியான முறையில படையல போட்டு முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட. நல்ல நல்லா இருமா, நல்லா இரு. காக்கா வந்துடுச்சு. ஐஸ்வர்யா, உனக்கும் முன்னோர்களோட ஆசி முழுசா கிடைச்சிருக்கு. நீயும் படையல பக்தியோட தான் படைச்சிருக்க. மாத்தி மாத்தி முக்கு முக்குன்னு தின்னா. வனஜா, அடுத்து உன்னோட படையல் தான். ஆமா, அட கன்றாவி குரங்கு காக்காவே. அப்புறம் வனஜா, படையல் முடிஞ்சது. அப்ப வாங்க போலாம். காக்காய் கூட அவ சாப்பாடு பிடிக்கல. போடி, வந்துட்டா பாக்குறதுக்கு. காக்காமா காக்கா, நல்ல வயிறு முட்டை மாத்தி மாத்தி தின்னா அப்புறம் மூணாவது இந்த எப்படி சாப்பிடும்? அது உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணா? லூசு. குருவிக்காரனா வந்துதான் எல்லாம். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் துப்பாக்கியை வாங்கி அவனையே டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டு போடுறேன். அகிலாண்டேஸ்வரி, அகிலா. இத வந்துட்டேன் அத்தை. வா, சொல்லுங்க. என்ன அத்தை? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு தெரிஞ்சதுதான்.
என்ன விஷயம் அத்தை? சொல்லுங்க. வருஷா வருஷம் நம்ம ஜமீன் வழக்கப்படி ஜமீன் தோட்டத்துல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் விதை நெல்லு கொடுக்கறது வழக்கம். அது எனக்கு தெரியும்ல அத்தை. ம், விதை நெல்லை என்னைக்கு கொடுக்க போறீங்க? இன்னைக்குதான் கொடுக்கணும். ஓ. வருஷா வருஷம் நான் தான் விதை நெல்லு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். ஆனா இந்த வருஷம் நான் கொடுக்க போறது இல்ல. பெரியம்மா, நீங்க கொடுக்க போறது இல்லைன்னா வேற யார் கொடுக்க போறா? என் மருமக பொண்ணு அகிலா தான் கொடுக்க போறேன். இத்தனை வருஷம் என் கையால கொடுத்துக்கிட்டு இருந்த விதை நெல்ல இந்த வருஷம் அகிலாண்டேஸ்வரி கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தையோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியா? கண்டிப்பா அத்தை. நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? எப்ப பண்ணணும்? இப்போ இந்த நிமிஷம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா. பாட்டி, என்னடா? என்ன பாட்டி, போன வருஷம் போட்ட விதை நெல்லு விளைச்ச அரிசியில இந்த வருஷம் நம்ம படையிலே போட்டாச்சு. போன வருஷம் கல்யாணமான ப்ரோவும் அண்ணியும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்னடா அடுத்த வருஷம் படையலுக்கு விதை நெல்லு கொடுக்க போயிட்டு இருக்க. எப்ப பாட்டி அண்ணியும் அம்மாவையும் ஒண்ணு சேர்க்க போற? டேய் டேய், இப்ப அதுக்கான வழிதாண்டா பண்றேன். வா. இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. வணக்கம் 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 வணக்கம். இந்த வருஷம் விதை நெல்ல என் மருமக அகிலாண்டேஸ்வரி கையால வாங்கிக்குங்க. கண்டிப்பா இந்த வருஷம் விளைச்சல் எல்லாம் ஓஹோன்னு அமோகமா இருக்கும். அத்தனை ராசி அமோகமா இருக்கும். அகிலா போய் கொடுமா. டேய் சிங்காரம், ஜமீனம்மா. போடா போய் உதவி பண்ணு. இந்த உடனே கொடுத்துறமா. எல்லாரும் வாங்கிட்டாங்களா? வாங்கியாச்சுமா. சந்தோஷம். அவங்க எங்க? வெளியில நிக்கிறாங்கம்மா. சரி கூப்பிடு. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க போய் வாங்கிக்கங்க. அத்தை, இவங்க நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களா? இல்லம்மா, இவங்க எல்லாருமே தனித்தனியா நிலம் வச்சிருக்கிறவங்க. என்ன கையில காசு இல்லாததால
எதையும் விதைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நிலத்தையும் வித்துட்டு எங்கேயாவது வேலைக்கு போலான்னு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் விதை நெல்லை கொடுத்து உதவுனா அவங்களும் விவசாயம் பண்ணி அவங்க நிலத்தை உழுதுப்பாங்கல்ல. தன்னோட நிலத்தை வித்துட்டு எங்கேயோ ஃபேக்டரியில போய் இவங்க கஷ்டப்படுறதை விட சொந்த நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னு வை, விவசாயமும் அழியாம இருக்குமேனு தான் இந்த விதை நெல்லை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். அள்ளி கொட்டுங்க. வாங்க. என்ன அகிலா, என்னம்மா யோசனை பண்ற? இல்ல அத்தை, தான் மட்டும் உழைச்சி தான் மட்டும் சம்பாதிச்சு தான் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு யாருன்னு தெரியாத சம்பந்தம் இல்லாதவங்க கூட நல்லா இருக்கணும், சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அத்தை. இங்கிலீஷ்ல ஈக்வாலிட்டி ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படின்னா? ஈக்வாலிட்டினா எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கறது. ஓ, ஈக்விட்டினா யார் யாருக்கு எந்த அளவுக்கு கொடுத்தா எல்லாரும் சரிசமமா இருப்பாங்கன்னு யோசிச்சு பிரிச்சு கொடுக்கறது. ஓ, நீங்க கொடுத்த மெத்தட் இருக்கே, இத ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. சரி சரி. சரி சரி. இந்த சிந்தனை தான் அத்தை உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியலையே. இந்த மாதிரி யோசிச்சு செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கு உங்களை அப்படியே கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அடடடடடடட. அடேங்கப்பா, ரொம்ப ஓவர் தான். இரு இரு, நீ முத்தம் கொடுக்கணும்னா, நீ கட்டி பிடிக்கணும்னா அத நம்ம பார்வதிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த யோசனைய சொன்னதே அவதான். வெரி குட் பார்வதி, ரியலி சூப்பர். இவ சும்மாவே இருக்க மாட்டாளா? நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. சின்ன ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு, ஆனா உன் மனசுக்குள்ள இவ்ளோ பெரிய யோசனை எல்லாம் இருக்குன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகிலா, மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் உன் கையாலேயே கொடுத்துருமா. வா. இல்ல அத்தை, இத நான் கொடுக்கறத விட இத செய்ய உங்களுக்கு ஐடியா கொடுத்த பார்வதி கையால கொடுக்கறதா நல்லா இருக்கும். இந்த எண்ணம் இருக்கிற பார்வதி கையால கொடுத்தாதான் அவங்க விளைச்சலும் அமோகமா இருக்கும்.
அடடடடா. ஆ. அகிலா இப்படி மாறிட்டா? பார்வதி, அம்மா ம். குடு பார்வதி. போ. வா வா. வா. போ போய் கொடு போ. வாங்க பார்வதி, வாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிடு. உண்மையிலே ஜமீன் குடும்பம்னா ஜமீன் குடும்பம் தாமா. ஜமீன் அம்மா மாதிரியே அகிலாண்டேஸ்வரி அம்மா, அகிலாண்டேஸ்வரி அம்மா மாதிரியே பார்வதி அம்மா. இவனை நெல்ல வாங்கணுமா போனமான்னு இல்லாம சுண்ணாம்பு தலையா? இந்த ஜமீன் குடும்பம் உண்மையிலே கொடுத்து வச்ச குடும்பம். நீ நல்லா இருமா. இப்படிப்பட்ட பொண்ணுங்க இந்த குடும்பத்துக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆ, நல்லதியா. நான் வரமா. வாங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வேற யாரா இருக்கீங்களா? அகிலா, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு? பார்வதி விதை நெல்லு கொடுக்கறதுக்கு ஐடியா கொடுத்தத நீ கேட்டதும் எங்க கோவப்படுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பார்வதிய பாராட்டினத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அகிலா. அது மட்டும் இல்ல, பார்வதி அவ கையால விதை நெல்லு கொடுக்க வச்ச பாரு. யூ ஆர் சிம்பிளி கிரேட் அகிலா. என்ன அப்படி சிரிக்கிற? இல்லங்க, இத்தனை வருஷம் ஆகியும் உங்களால கூட என்ன புரிஞ்சுக்க முடியலல்ல? பார்வதியை எனக்கு எப்பவுமே பிடிக்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்வதி என்ன ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்திலயும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்புறம் ஏன் நீ அவளை ஏத்துக்க மறுக்கிற?